அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். ரமதான் மாதம் வரப்போகுது சொல்லிட்டு நாம் எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த மாதமும் வந்து விட்டது. இன்னைக்கு மஹ்ரிப் பிறந்தா தென்பட்டு விடும். நமக்கு நோன்பு ஆரம்பமாகிவிடும். நாளிலேருந்து ஃபஸ்ட்டு நோன்பு நம்ம வச்சுருவோம். கல்ஃப் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஃபஸ்ட்டு நோம்பில் இருப்பாங்க. ரமதான் மாதம் பிறந்து விட்டது, இன்னும் 30 நாள் இருக்குது சொல்லிட்டு நீங்கள் அசால்ட்டாக இருக்க வேணாம். மற்ற மாதங்களைப் போல் இல்லாமல் இந்த ரமதான் மாதம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும். எவ்வளோ ஸ்பீடாக போதும்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாது. இப்போ தான் ஒன்று ஆரம்பித்த மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே 2வது 10 3வது 10 லைலத்துல் கத்ரும் முடிஞ்சு பெருநாவும் வந்துடும். அவ்வளவு ஃபாஸ்ட்டாக போகும். அதனால் ஒவ்வொரு நாளையும் நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு நல்ல அமல்களை செய்ய முடியுமோ, எவ்வளவு துவாக்கள் திக்ருகள் எடுக்க முடியுமோ அவ்வளவு அதிகம் ஓதி அல்லாஹ்விடம் அதிக நன்மைகளை பெற முயற்சி செய்ய வேண்டும். இபாதத்கள் நிறைய இருக்கு. எல்லா இபாதத்களையும் தலை சிறந்த ஒரு அமல்னா அது நோன்பு தான். ஏன்னா எல்லாமே அல்லாஹ்விற்காக நம்ம செய்யறது தான். ஒவ்வொரு அமல்களை பொறுத்த வரைக்கும் தொழுகையாகட்டும், ஜக்காத் ஆகட்டும், ஹஜ் ஆகட்டும், எல்லாமே அல்லாஹ்விற்காக நாம் செய்கிறோம். அல்லாஹ் தான் எல்லாத்துக்குமே கூலிகளை கொடுக்குறான். இருந்தாலும் நோன்பு எனக்குரியது, அதற்கான கூலியை நானே கொடுப்பேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அப்போது கணக்கில் அடங்காத கூலிகளை அல்லாஹ் நமக்கு தருவான். இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏதாவது ஒரு இந்த அமல் செஞ்சால் இவ்வளவு கூலிகள் கிடைக்கும் சொல்லிட்டு ஓரளவு நம்மால் கணிக்க முடியும். இப்போ நம்ம நார்மலாக தொழுகிறோம். இதுவே ஜமாத்தோட போய் ஒரு ஆண்கள் ஜமாத்தோட தொழும்போது 27 மடங்கு நன்மை அதிகமாக கிடைக்கும். இப்போ அஸ்ஸலாம் அலைக்கும் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னால் 10 நன்மைகள். இதுவே அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி சொன்னால் 20 நன்மைகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு சொன்னால் 30 நன்மைகள் சொல்லிட்டு இந்த மாதிரி சில விஷயங்களில் ஓரளவுக்கு நன்மைகள் நமக்கு கிடைக்கும் சொல்லிட்டு ஹதீஸ்களில் காண முடிகிறது, குரானில் இருக்குது. ஆனால் நோன்பிற்கு மட்டும் என்ன நன்மைகள் நமக்கு தெரியாது. பொதுவாக ஒவ்வொரு அமல்களுக்கும் அல்லாஹ் எவ்வளோ நன்மைகளை தரானா 10 மடங்குலேருந்து 700 மடங்கு வரைக்கும் நன்மைகள் தருவான். அவங்க செய்கிற அந்த செயல்கள், அந்த இக்லாஸை பொறுத்து அந்த நன்மைகள் கூட்டவோ குறையவோ வாய்ப்பு இருக்குது. ஆனால் நோன்பிற்கு நான் இவ்வளவு தான் தருவேன் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லலை. நோன்பு எனக்குரியது, அதற்கான நன்மையை நானே தருவேன் அப்படின்னு சொல்லும்போது எக்கச்சக்கமான நன்மைகள் இந்த நோன்பு மாதத்தில் அடங்கியிருக்கு. அதனால் இந்த மாதத்தை வீணாக்காமல் உங்களுக்கு சாதகமாக நல்லா பயன்படுத்திக்கிங்க. எவ்வளவோ கஷ்டங்கள் பிரச்சனைகள் நிறைய வீட்டில் இருக்கும்ல, அந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் நீங்கக்கூடிய மாதமாக இந்த ஒரு மாதம் இருக்கணும்னு சொல்லிட்டு நியத்து வச்சுட்டு முழு இக்லாஸோட ஒவ்வொருவரும் நோன்பு வைங்க. வரக்கூடிய ரமதான் மாதத்துல ஓதுறா மாதிரி சிறப்பான துவாக்கள் திக்ருகள் நிறைய நான் போடுறேன். ஒவ்வொரு நாளும் என் வீடியோவை பார்த்து வச்சுக்கிங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நான் ஒரு சின்ன ஒரு துவாவை சொல்ல போறேன். இந்த துவாவை இன்னைக்கு மஹ்ரிப் தொழுதுட்டு ஓதுறா மாதிரி பார்த்துக்குங்க. பொதுவாக இந்த ஒரு துவாவை ஒவ்வொரு மாதமும் நாம ஓதணும். இந்த ஒரு மாதம் மிஸ் பண்ணாம ஓதிடாதீங்க. இப்போ துவா என்னன்னு பார்க்கலாம். அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமதி வல் இஸ்லாம் ரப்பி வ ரப்புக்கல்லாஹ் ஹிலாலு ருஷ்தின் வ ஹைர். அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமதி வல் இஸ்லாம் ரப்பி வ ரப்புக்கல்லாஹ் ஹிலாலு ருஷ்தின் வ ஹைர். அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமதி வல் இஸ்லாம் ரப்பி வ ரப்புக்கல்லாஹ் ஹிலாலு ருஷ்தின் வ ஹைர். அல்லாஹ் இந்த பிறையை அபிவிருத்தி உள்ளதாகவும் ஈமானையும் இஸ்லாமையும் சாந்தியையும் கொண்டு தரக்கூடியதாகவும் வெளியாக்கி வை. பிறையே, எனது ரப்பும் உனது ரப்பும் அல்லாஹ் தான். நேர்வழிக்கும் நல்லதற்கும் வழிவகுக்கும் பிறையாக ஆக்கி வைப்பாயாக. இந்த துவா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். இருந்தும் நான் போட காரணம் இந்த துவாவின் சிறப்பு. பிறை பார்த்தால் ஓத வேண்டிய துவா இது. ஒவ்வொரு மாதமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறையை பார்த்து இந்த ஒரு துவாவை ஓதிருக்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு மாதமும் இதை ஓதுவோமா கேட்டால் நிறைய பேர் ஓதி இருக்க மாட்டாங்க. ஆனால் ரமதான் பிறையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பெஷல்.
மற்ற பிறை எப்போ பிறக்கும் சொல்லிட்டு நம்ம கேலண்டரை பார்த்து தெரிஞ்சுப்போம். ஆனால் ரமதான் பிறையை பொறுத்த வரைக்கும் எப்போ பார்ப்போம், எப்போ பிறக்கும் சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஆவலுடன் எதிர்பார்ப்பாங்க அந்த முதல் பிறையை. ஏன்னா அந்த பிறையை பார்த்து தான் நம்ம நோன்பு வைப்போம். அதே போல தான் ஷவ்வால் பிறையை பார்த்து தான் அந்த நோன்பையும் விடுவோம். அப்போது இந்த ஒரு மாதத்திற்கு அந்த ஸ்பெஷல் இருக்குது. எப்படி இருந்தாலும் நம்ம பிறையை பார்த்துடுவோம். அந்த சின்ன பிறை, முதல் பிறை, 2வது நாள் பிறை சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். இன்றைக்கி மகரிப்க்கு பிறை தென்படும்ல, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு துவாவை அந்த பிறையை பார்த்து ஓதுங்க. இல்லை இன்றைக்கி பார்க்க முடியலனா, ஏன்னா சில நேரங்களில் அந்த ஃபஸ்ட்டு நாள் தெரியாது, 2வது நாள் கண்டிப்பாக தெரியும். அப்போ நாளைக்கு நீங்கள் பார்ப்பீங்கள, நாளைக்கு கண்டிப்பாக பார்த்து ஓதிடுங்க. முதல் 3 நாட்களுக்குள் இந்த ஒரு துவாவை ஓதணும். இந்த ஒரு துவாவை ஓதுவதால் என்ன நன்மை? இந்த துவாவோட பொருளை நீங்கள் கொஞ்சம் படித்து பாருங்கள், அப்போ தெரியும் இது எந்த அளவுக்கு சிறந்த ஒரு துவா சொல்லிட்டு. நம்ம அல்லாஹ்விடம் கேட்குறோம், இந்த ஒரு மாதத்தை எனக்கு செழிப்பான மாதமாக ஆக்கு, பரக்கத் நிறைந்த ஒரு மாதமாக ஆக்கு, ஈமான் எனக்குள்ளே இருக்கணும், இஸ்லாம் இருக்கணும், சாந்தியே இருக்கணும் சொல்லிட்டு நம்ம முழு ரஹமத்தை அல்லாஹ்விடம் கேட்குறோம். அப்போது அந்த மாதம் எப்படி நமக்கு சிறந்த மாதமாக இல்லாமல் போகாது? கண்டிப்பாக சிறந்த மாதமாக நமக்கு இருக்கும். ரமதான் மாதம் எப்போவுமே நம்ம எல்லாருக்கும் சிறந்த மாதமாக தான் இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ஒரு துவாவை ஓதுவதன் மூலமாக இன்னும் அதிகமாக பரக்கத் நிறைந்த ஒரு மாதமாக கண்டிப்பாக அமையும். நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களும் இந்த ஒரு மாதத்தில் நடக்கும். ஒரு நல்ல ஒரு மாதத்தில் அடியெடுத்து வைக்க போகிறோம். இது போன்ற சிறந்த துவாக்களை ஓதி அடியெடுத்து வைக்கும்போது நம்மளுடைய வெற்றிக்கு முதல் படியாக இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துவா அமையும். இந்த மாதத்தில் மட்டும் இதை ஓதாமல் ஒவ்வொரு மாதமும் இந்த ஒரு துவாவை கொண்டு நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள், பிறையை பாருங்கள். இதுக்காகவே இந்த துவா ஓதுவதற்காகவே அந்த பிறையை பாருங்கள். பார்த்து ஓதி அந்த மாதம் எப்படி இருக்கும் சொல்லிட்டு நீங்களே ஒரு முறை அனலைஸ் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த துவா ஓதி வந்த மாதத்திற்கும் ஓதாமல் இருந்த மாதத்திற்கும் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு ஃபீல் ஆகும். அவசியம் மனப்பாடம் செஞ்சு வச்சு ஓத வேண்டிய துவாக்களில் இது மிக முக்கிய ஒரு துவா. அவசியம் இன்னைக்கு இந்த துவாவை ஓதிக்கிங்க. பிறை பார்த்தா ஓதுங்க, அப்படி பார்க்க முடியாவிட்டால் நாளைக்காவது ஓதிடுங்க. ஓதி முடிச்சிடுங்க. முதல் 3 நாட்களுக்குள் இந்த ஒரு துவாவை ஓதி முடிச்சுட்டு பிஸ்மில்லா சொல்லிட்டு இந்த ஒரு மாதத்தை ஆரம்பித்து பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நல்ல ஒரு ஏறுமுகமாக இருக்கும். இந்த மாதமும் ஏறுமுகமாக இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் செய்கின்ற அமல்களை பொறுத்து இந்த வருடமும் உங்களுக்கு ஏறுமுகமாக இருக்கும். வரக்கூடிய ரமதான் மாதத்தில் அதிக அமல்களை செய்ய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.